இந்த சிவராத்திரி பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு ஹண்டர் ஸ்டோரி ஒண்ணு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி. ஒரு ஹண்டர் வந்து அவங்க வீட்ல இருக்கவங்களுக்காக ஹண்ட் பண்ணிட்டு வரதுக்காக ஃபாரஸ்ட்குள்ள போவாரு. ஆக்சுவலி அந்த ஹண்டர் ஸ்டோரியில என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹண்டர் வந்து ஒரு விலங்கை துரத்திட்டு போறாரு. அது வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆகி மறைஞ்சிடுது. ஸோ அவர் ட்ரீல ஏறி அந்த விலங்குக்காக அங்க ரொம்ப நேரம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஹண்டர்ஸ் ஆகட்டும் இல்ல அந்த காலத்துல இருந்த ட்ரைபல் பீப்புள் யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க வந்து நேச்சரோட சேர்ந்து வாழ்ந்திருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு த்ரெட்டுன்றது ரொம்ப அதிகம். ஸோ கண்டினியூஸா ஒரு ஸ்லீப் இருக்குமா, இப்ப நம்ம தூங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காது. அவங்களுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஸ்லீப் மாதிரியான பேட்டர்ன் தான் அதிகம். கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ஏதோ ஒரு த்ரெட் மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணினாங்கன்னா அவங்க விழிச்சுப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு மைக்ரோ ஸ்லீப் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஸோ அன்றோட சுச்சுவேஷனும் கிட்டத்தட்ட அவர் வந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. சாப்பிடவே இல்லைன்னா அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல. அதுக்காக தான் அவங்க ஹண்ட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடவே இல்லை. அதுதான் இப்ப ஃபாஸ்டிங், சிவராத்திரி அன்னைக்கு ஃபாஸ்டிங் வருது இல்லையா, அதான் அவர் ஆக்சுவலா அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஜய் மோட்ல தான் இருப்பாங்க. இப்போ ஹண்டிங் அப்படின்னும் போது அவங்க தொடர்ந்து என்னதான் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஹண்டர் வந்து அந்த அந்த அவேர்னஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த த்ரெட் ரிலேட்டடான அந்த விஜுவல் மோட் வந்து எப்பவுமே ஹண்டருக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த டைம் பீரியட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த விஜுவல் மோட்லயே இருந்தாங்க. மீன்வேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க மரத்துல ஏறிட்டு ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. விலங்கு எந்த பக்கம் போச்சு, எந்த பக்கத்துல இருந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஃபாரஸ்டோட என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். இந்த ஃபாரஸ்ட்ல இது இங்க போச்சுன்னா இப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு அனிமல்ஸ் பத்தின பேட்டர்ன் வந்து அத்தபடி இந்த அனிமல் இப்படி போச்சுன்னா இது இப்படிதான் பிஹேவ் பண்ணும் அப்படின்லாம் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இல்லையா. அதனால அவங்களுக்கு இப்படி போச்சுன்னா இப்படி வரும் அப்படின்றத அந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியும். சப்கான்சியஸாவே அந்த விஷயங்கள்லாம் ரெஜிஸ்டர்டு தான். பட் அந்த டைம் பீரியட்ல அவர் பசியோட இருந்திருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒரு வேட்டைக்கு ஏதாவது ஒன்று தேவை. சரி, அந்த விலங்கு இந்த பக்கம் போச்சு, வேற ஏதாவது விலங்கு வருதா அப்படின்ற மைண்ட் செட்ல அவர் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஸ்லீப்க்கு அவர் போறாரு. அந்த மைக்ரோ ஸ்லீப்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரெம் மூமெண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ரேபிட் ஐ மூமெண்ட் சொல்லக்கூடிய அந்த ட்ரீம் ஸ்டேட்டுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த ட்ரீம் ஸ்டேட்ல வந்து அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் நடந்ததோ, அவர் என்ன ட்ரீம் பார்த்தாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விலங்கு அவர் வேட்டையாடுற மாதிரியோ இல்ல ஒரு வேட்டைக்காக போற மாதிரி அந்த அந்த ரியல் டைம் சினாரியோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேற வேற லொகேஷன்ல அதே சேம் லொகேஷனே திருப்பி திருப்பி பார்த்ததுனால அவங்களுக்கு டிவி எல்லாம் கிடையாது. ஒரு டிவி பார்த்துட்டு வேற ஒரு லொகேஷன் பார்த்துட்டு வேற ஒரு லொகேஷன்ல ட்ரீம்ல வராது. ஆல்மோஸ்ட் சிமிலர் லொகேஷன் ட்ரீம்ல வந்தது. அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மைக்ரோ ஸ்லீப்ல இருந்து அந்த வேக்கிங் ஸ்டேட், ஏன்னா அவர் அலர்ட்டாவும் இருக்காரு. அவர் தன்னாரியாம தான் தூங்குறாரு. அன்னைக்கு இன்டென்ஷனலா தூங்கல. அன்னைக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் அவருக்கு கிடையாது. ஏன்னா ஹண்ட்ல இருக்காரு, அவர் அலர்ட்டா இருக்காரு. பட் அதையும் மீறி டயர்ட்ல அவருக்கு லேசா ஒரு மைக்ரோ ஸ்லீப் மோடுக்கு போயிட்டு அதுல இருந்து ரியல் லைஃப்க்கு அவர் வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்குது பாத்தீங்களா. அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும். அப்ப அந்த டைம் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா சப்கான்சியஸ் லெவல்ல பிரெயின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா நடந்தது பாத்தீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. விஷயங்கள் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு விஷுவலான ஒரு இமேஜ் வந்து அவருக்கு ஒரு ஒரு டென்ஸான இமேஜ் ப்ராசஸிங் அந்த டைம் பீரியட்ல நடந்தது. அது வந்து அவருக்கு ஸ்லோ டவுன் ஆகி ஒரு கிளாரிட்டிக்காக இன்டென்ஷனலா நேச்சர் அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கு. ஸோ ஒரு 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 டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்பொழுது அந்த விஷயங்கள் அவருக்கு ப்ராப்பரா தெரிய வந்தது ஒரு கிளாரிட்டியோட. இந்த பக்கம் இது போயிருக்கு அப்படின்னா இந்த சைடு தான் இது வரும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. போனா அப்படித்தானே வரும், வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விழிப்பான ஸ்டேட்ல அதை நம்ம பண்ணுவோம். இது வந்து அவர் ஆல்மோஸ்ட் ரெம் ஸ்டேட்ல இருந்துட்டு டிரான்சிஷன் ஆகி ரியல் டைமுக்கு வரும்போது இந்த விஷுவல்ஸ் வந்ததுனால இத வந்து அதுவா நடந்துச்சு, அவரா ப்ராசஸ் பண்ணினது அதுவா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் உணர ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த கிளாரிட்டி வந்து இவ்வளவு கிளாரிட்டியா ஒரு ரியல் லைஃப்ல எந்த கெஸ்ட்லயும் எவ்வளவு ட்ரெயின்ட் ஹண்டர்ஸும் அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டிய பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அது வந்து ஒரு ட்ரீம் ஸ்டேட்ல இருந்து ரியல் ஸ்டேட்க்கு வேக்கிங் ஸ்டேட்க்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ட்ரீம் ஸ்டேட்ல இருந்து அப்படியே டிரான்சிஷன் ஆகி வேக்கிங் ஸ்டேட்க்கு வரும்பொழுது அந்த ப்ராசஸ் பண்ணின இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு இன்ட்யூஷனா வந்தது அப்படின்றத அவர் பிலீவ் பண்ணினாரு. நாமளா இருந்தாலும் அப்படிதான் பிலீவ் பண்ணியிருப்போம். ஏன்னா அது அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ரெம் ஸ்டேட் டு வேக்கிங் ஸ்டேட்ல நடந்த அந்த ப்ராசஸிங், அந்த டிரான்சிஷன் டைம்ல நடந்த விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அந்த இன்ட்யூஷன் வந்து இவர் பிரெயின்ல ப்ராசஸ் பண்ணினது அது அன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டோட ரிலேட் ஆயிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை தான் பிரெயின் வந்து அதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி அவருக்கு ஒரு விஷுவலா காட்டியிருக்கு. அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இங்க எப்படின்னா அந்த சைடு போனா அது இந்த சைடு வந்தே ஆகணும், ரொம்ப நேரம் அது அந்த சைட்லயும் இருக்க முடியாது அந்த அனிமல்னால அப்படின்றதுனால அது இந்த சைடுக்கு வந்தது.
அப்ப அவர் ஹண்ட் பண்ணினாரு, அன்சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு. இப்ப இந்த விஷயத்த வந்து அவர் அங்க வந்து சொல்லும்போது, அந்த ஹண்டர் குரூப் கிட்ட அவர் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத அவர் சொல்லும்போது, அவங்க அதெல்லாம் வந்து ஒரு டிவைனா பார்த்தாங்க. டிவைனா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்த திருப்பி ஒரு பேட்டர்னா ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஹண்டர்ஸ் ஆகட்டும், இல்ல ட்ரைபல்ஸ், ஏன்ஷியன் பீப்பிள்லாம் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணி, ரிப்பீட் பண்ணி கிராஸ் செக் பண்ணுவாங்க. சோ அன்னைக்கு என்ன நீ சாப்பிடாம போனியா? அன்னைக்கு உனக்கு சாப்பாடு இல்ல. சோ இப்ப நமக்கு சாப்பாடே இருந்தாலும் நம்ம சாப்பிடாம இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எந்த டேல நடந்தது? அப்ப இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே நைட் வாட்சஸ் அவங்களுக்கு தெரியும். இது இந்த டேல நடந்தது, இந்த டேல நடந்தது அப்படின்றதெல்லாம் ப்ராப்பரா மானிட்டர் பண்ணிருப்பாங்க. இது எந்த டேல பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். பட் அந்த டேல நடந்தது அந்த டேலயும் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். எக்ஸாக்ட் பேட்டர்ன்ல ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பண்ணாங்க. மீன்வைல் அவங்க ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணினாங்கன்னா, அந்த காட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்செஸ்டர்ஸ் தான் அவங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆன்செஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இருந்த பீரியட்ல அந்த ஆன்செஸ்டர்ஸோட ஒட்டுமொத்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் சிவா. சிவா பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல அவரு காவல் காத்துக்கிட்டு இருக்காரு, பூதகணங்களோட இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தானே வரும். ஸோ சிவா அப்படின்றவர் வந்து அந்த ஒட்டுமொத்த ஆன்செஸ்டர்ஸோட ரெப்ரசன்டேஷன். மீன் வெயில இருந்து பாத்தீங்கன்னா அவரை தேர்ட் ஐயோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஆச்னா அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ட் ஐயோட சிவாவை கனெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் சில ட்ரெடிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்ல இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டேஜஸ் கூட சிவாவோட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கிங் ஸ்டேட், விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்கிரத் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அதே மாதிரி கனவு நிலை, அதை வந்து ஸ்வப்னா ட்ரீம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுஷுப்தின்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப், ஆழ்ந்த நித்திரை. இந்த 3 ஸ்டேஜஸ் சிவாவை கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ஓம் சிம்பல்லையும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி இருக்கக்கூடியது தான் துரிய நிலை. இந்த ஓம் சிம்பலோட ரெப்ரசன்டேஷனே சிவராத்திரியோட சீக்ரெட்ஸை டீகோட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுவே அதோட ப்ரூஃபும் கூட. ஸோ ரீச்சுவல்ஸ் பண்றது, ப்ரே பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் எசன்ஸை நம்ம எல்லாரும் உணர்ந்து, அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க இல்லையா, தமிழ்ல பாருங்க, விழிப்பு உணர்வு. அந்த வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த உணர்வு, விழிப்புணர்வு வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே, ஆழ்ந்த நித்திரையை தவிர எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே அந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம நிறைய விஷயங்களை ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, சயின்டிபிக்காகவும் சரி, பிலாசபிக்கலா நிறைய விஷயங்களை நம்ம ரீச் பண்ண முடியும். அதுல ஒரு விஷயம் தான் இந்த லூசிட் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த ஹண்டர் வந்து அவரோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை உணர்ந்த நாள் தான் சிவராத்திரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அந்த பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை உணர்ந்து பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற விதத்தை அவர் அந்த டைம் பீரியடில் ரியலைஸ் பண்ணினார். அந்த ஒரு மைக்ரோ ஸ்லீப்பில் இருந்து, அந்த ரெம் மூமெண்ட்லேருந்து வேக்கிங் ஸ்டேட்க்கு வரக்கூடிய அந்த டிரான்சிஷன் டைமில் உணர்ந்து, அதை நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் தொடர்ந்து அந்த விஷயங்களை பயிற்சி பண்ணி 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 நிறைய விஷயங்கள் அடைஞ்சாங்க. அந்த ஸ்டேட்லேருந்து லூசிட் ஸ்டேட் போய், லூசிட் ஸ்டேட்லேருந்து துரியை போய், துரியையிலேருந்து சச்சிதானந்தத்துக்கு அவங்களால போக முடிஞ்சது. ஸோ பேஸ் அன்னைக்கு அந்த ஹண்டருக்கு நடந்த ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒரு லெவலுக்கு வந்து அந்த ஹண்டர் சிவனை உணர்ந்தார். அந்த ஹண்டர்னால் அந்த ஒரு ஹண்டர் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாருமே உணர்ந்தாங்க. இதுதான் சிவராத்திரி. சிவராத்திரி அப்படின்ற விஷயத்த வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் மீனிங்கை அனலைஸ் பண்ணுங்கள். கான்ஷியஸ்னஸோட இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ரீச்சுவல்ஸில், மியூசிக்கில், அப்புறம் சில இடங்களில் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், இதை ஒரு சைலன்ஸோட என்ன சப்தம் கேட்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து பாருங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் கூட உணர்வோட, அட்டென்ஷனோட இந்த நைட்டை நீங்கள் அணுகுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். இங்கே சிவாவை நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய விஷயத்த நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சிவா தான் ஹண்டர், ஹண்டர் தான் சிவா, ஹண்டருக்குள்ள சிவா இருக்காங்க. அந்த சிவாவை ஹண்டர் ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுதான் சிவராத்திரி, அதுதான் சிவா கிட்ட இருந்து ஹண்டருக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங். இது நிறைய வேறு வேறு இடத்துல சிவாவே ஹண்டராகவும் வந்திருக்கார்.